ஹாய். ஒரே மாதிரியே சௌசௌவில் பொரியல் பண்ணி ரொம்ப போர் அடித்ததுனால இன்றைக்கி சௌசௌ வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. அதுக்காக நாங்கள் சௌசௌவில் 65 ரெடி பண்ணோம். அதுக்காக ஒரு 2 சௌசௌவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்தோம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாம் பெசரி எடுத்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே இதை வந்து ஒவ்வொரு பீஸாக வந்து நாங்கள் போட்டு எடுத்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒட்டுக்கா போட்டோன்னே எல்லாம் ஒட்டிக்கிச்சு, அதனால் நாங்கள் ஒவ்வொரு பீஸாக போட்டு எடுத்தோம். இப்போ வந்து எண்ணெயில் நல்லா மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. பாருங்கள், ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டோன்னே எல்லாமே தனித்தனியாக வந்தது, அழகாக வந்தது. இதை வந்து அப்படியே நாங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, சாப்பிடும் போது அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதேமாரி நான் எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு சுட சுட அப்படியே சாப்பாடோடு தொட்டு சாப்பிடும் போது நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சுட சுட இதேமாரி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி நீங்களும் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.